தலை சுற்ற வைக்கும் பேரரசி கிளியோபாட்ரா பற்றிய உண்மைகள். உலக வரலாற்றில் ராணி என்றால் அனைவரின் நினைவிற்கும் முதலில் வருவது கிளியோபாட்ரா தான். எகிப்தை ஆண்ட இந்த ராணியின் பெயர் காலம் கடந்தும் உலகம் முழுவதும் பரவி இருக்க காரணம் அவருடைய அழகு மட்டுமல்ல, அவருடைய சாதனைகளும் புத்தி கூர்மையும் தான். அவர் அழகிய இளவரசி என்பதை தாண்டி பயமுறுத்தும் தலைவர் மற்றும் புத்திசாலித்தனமான அரசியல்வாதி. கிறிஸ்துக்கு முன் 51-30 இடைப்பட்ட அவரது ஆட்சியின் பொழுது உள்நாட்டு போரினால் திவாலாகி பிளவுபட்டிருந்த அவருடைய நாட்டிற்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வந்தார். இந்த பதிவில் கிளியோபாட்ரா பற்றி வரலாறு இதுவரை உங்களுக்கு கூறாத சில அரிய தகவல்களை நான் சொல்லப் போகிறேன். கிளியோபாட்ரா எகிப்தில் பிறந்திருந்தாலும் அவர் எகிப்தியர் அல்ல. அவரது தோற்றம் தாலமிக் வம்சத்தில் மசடோனியா கிரேக்க அரச குடும்பத்தை சேர்ந்தது. அவர் அலெக்சாண்டரின் தளபதியும் நண்பருமான டோலமி என்பவரின் வழித்தோன்றல் ஆவார். கிறிஸ்துக்கு முன் 305 முதல் 30 வரை எகிப்தை ஆண்ட கடைசி வம்சம் தாலமிகள். கிறிஸ்துக்கு 51 அவரது தந்தை டாலமி 12 இறந்த பிறகு கிளியோபாட்ரா தனது சகோதரர் டாலமி 13 எகிப்தின் இணை ரீஜெண்டாக ஆனார். இடைக்கால அரபு நூல்கள் கிளியோபாட்ரா ஒரு கணிதவியலாளர், வேதியியலாளர் மற்றும் தத்துவ ஞானியாக அவர் செய்த சாதனைகளை பாராட்டுகின்றன. அவர் அறிவியல் புத்தகங்களை எழுதியதாக கூறப்படுகிறது. மேலும் வரலாற்றாசிரியர்கள் அவரை பற்றி பன்மொழி புலவராகவும் இருந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவரது தாய்மொழியான கிரேக்கம், எகிப்தியம், அரபு மற்றும் ஹீப்ரு உட்பட 5 மற்றும் 9 மொழிகளில் அவர் பேசுவதாக வரலாறு தெரிவிக்கின்றன. கிளியோபாட்ரா தனது சகோதரரும் இணை ஆட்சியாளருமான டோலமி 13 மணந்தார். அவருக்கு அப்போது 10 வயது, கிளியோபாட்ராவிற்கு 18 வயது. கிறிஸ்துக்கு முன் 48 டோலமி தனது சகோதரியை பதவி நீக்கம் செய்ய முயன்றார். சீரியா மற்றும் எகிப்துக்கு தப்பி செல்லும்படி கட்டாயப்படுத்தினார். டோலமி 13 தனது ரோமானிய எகிப்திய படைகளால் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் இறந்தவுடன் கிளியோபாட்ரா அவரது இளைய சகோதரர் டோலமி 14 மணந்தார். அப்பொழுது அவருக்கு வயது 22, அவரது சகோதரருக்கு வயது 12. அவர்களது திருமணத்தின் பொழுது கிளியோபாட்ரா சீசருடன் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அவர் கிறிஸ்துக்கு முன் 32 மார்க் ஆண்டனியை மணந்தார். ஆக்டோவியனால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஆண்டனியின் சரணடைதல் மற்றும் தற்கொலைக்கு தொடர்ந்து கிளியோபாட்ரா அவரது இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டார். அதன்பின் கிளியோபாட்ரா தற்கொலை செய்து கொண்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகிறது. பண்டைய வரலாற்றாசிரியர்களிடையே கிளியோபாட்ரா ஒரு சிறந்த அழகி என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. தற்கால காட்சி ஆதாரங்கள் கிளியோபாட்ரா ஒரு பெரிய கூரான மூக்கு, குறுகிய உதடுகள் மற்றும் கூர்மையான கன்னம் ஆகியவற்றை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு ஆபத்தான மற்றும் கவர்ச்சியான பெண்ணாக அவரது புகழ் உண்மையில் அவருடைய எதிரியான ஆக்டோவியனால் உருவாக்கப்பட்டது. ரோமானிய வரலாற்றாசிரியர்கள் அவரை ஒரு விபச்சாரியாக சித்தரித்தனர். அவர் சக்தி வாய்ந்த ஆண்களை மயக்கி அதிகாரத்தை பெறுவதற்காக தனது அழகை பயன்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. அவர் கிளியோபாட்ரா தன்னை ஒரு உயிருள்ள தெய்வம் என்று நம்பினார். மேலும் உருவத்திற்கும் சக்திக்கும் இடையிலான உறவை நன்கு அறிந்திருந்தார். அவர் தனது உருவத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்தினார். கிளியோபாட்ரா தன்னை ஒரு உயிருள்ள தெய்வம் என்று நம்பினார். சம்பிரதாய நிகழ்வுகளில் ஐஸ் தெய்வமாக உடையணிந்து ஆடம்பரத்துடன் தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொள்வார் என்று வரலாற்று ஆய்வுகள் கூறுகிறது. சமகால எகிப்திய ஆதாரங்கள் தனது மக்களால் நேசிக்கப்படத்தக்கதாக கூறுகின்றன. அவருடைய முன்னோர்கள் கிரேக்க மொழி பேசினார்கள் மற்றும் கிரேக்க பழக்க வழக்கங்களை கடைபிடித்தனர். அவர்களைப் போல் அல்லாமல் கிளியோபாட்ரா ஒரு உண்மையான எகிப்திய அடையாளத்துடன் வாழ்ந்திருக்கிறார். அவர் எகிப்திய மொழியை கற்றுக்கொண்டார் மற்றும் பாரம்பரிய எகிப்து பாணியில் தன்னுடைய ஓவியங்களை உருவாக்கினார். கிளியோபாட்ராவின் ஆட்சியின் கீழ் எகிப்து மத்தியத்திரை கடலில் பணக்கார நாடு மற்றும் வேகமாக விரிவடைந்து வரும் ரோமானிய பேரரசில் இருந்து சுதந்திரமாக கடைசியாக இருந்தது. கிளியோபாட்ரா எகிப்திய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினார். மேலும் அரபு நாடுகளுடன் வர்த்தகத்தை பயன்படுத்தி உலக வல்லரசாக தனது நாட்டின் நிலையை உயர்த்தினார். ஜூலியர் சீசர் மற்றும் மார்க் ஆண்டனியுடன் கிளியோபாட்ராவின் உறவுகள்
காதல் தொடர்புகளைப் போலவே இராணுவ தொடர்புகளும் இருந்தன. சீசரை சந்தித்த நேரத்தில் கிளியோபாட்ரா நாடு கடத்தப்பட்டார் மற்றும் அவரது சகோதரரால் வெளியேற்றப்பட்டார். சீசர் சண்டையிடும் உடன்பிறப்புகளுக்கு இடையே ஒரு சமாதான ஏற்படுத்துபவராக இருந்தார். கிளியோபாட்ரா தன்னை ஒரு கம்பளத்தில் போர்த்தி ரோமானிய தளபதியிடம் வழங்குமாறு தன் வேலைக்காரரை வற்புறுத்தினார். அரியணையை மீண்டும் பெறுவதற்கு சீசரிடம் அவர் உதவிக்காக கெஞ்சினார். ஆனால் அனைவரையும் விட அவர் மார்க் ஆண்டனியிடம் தீவிரமான காதலில் இருந்தார். கிறிஸ்துக்கு முன் 44 சீசர் சதி செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பொழுது கிளியோபாட்ரா ரோமில் அவரது காதலியாக வாழ்ந்து வந்தார். சீசரின் படுகொலை அவரது உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தியது. மேலும் அவர் தனது இளம் மகனுடன் டைபர் ஆற்றின் குறுக்கே தப்பி ஓடினார். எகிப்து திரும்பிய கிளியோபாட்ரா உடனடியாக தனது ஆட்சியை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்தார். அவர் தனது சகோதரனான டோலமி 15 ஆக்னோவெனைட் விஷம் வைத்து கொன்றுவிட்டு அவருக்கு பதிலாக அவரது மகன் சிசேரின் என்பவரை நியமித்தார். கிளியோபாட்ராவுக்கும் ஜூலியஸ் சீசருக்கும் ஒரு மகன் இருந்தார். அவருக்கு சிசேரின் என்று பெயரிடப்பட்டது. அதன் அர்த்தம் சீரியஸ் சீசர். அவரது தற்கொலைக்கு பிறகு ரோமானிய பேரரசர் அக்ஸ்டலின் உத்தரவின் கீழ் சிசேரின் கொல்லப்பட்டார். கிளியோபாட்ராவிற்கு மார்க் ஆண்டனியுடன் 3 குழந்தைகள் இருந்தனர் மற்றும் இரட்டையர்கள். கிளியோபாட்ரா, செலீன் மற்றும் அலெக்சாண்டர் ஹீலியஸ் அவருடைய சந்ததியினர் யாவரும் எகிப்து வாரிசாக வாழவில்லை.